ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஷவர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட பாதி அளவு குடமிளகா, 3 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததை சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன லெமனு அதை 1 சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ பீட்டா பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கலந்து வச்சிருக்கிற ஈஸ்ட்டை இதில் சேர்த்து அந்த தண்ணியை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம இந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்து கலந்து வைக்கிறதுனால ஒரு 45 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நாம பிசைஞ்சு வைக்கிற மாவு அப்படியே டபுளா உப்பி இருக்கும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் வைக்கணும். 1.5 மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும் பிரெட்டு. மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும். நம்ம சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் எல்லாமே ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் குக் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு சிக்கனை. இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை கொத்தி விடுறேன். கொத்துக்கறி எப்படி கொத்துவோம் அந்த மாதிரி கொத்தி விடுறேன். நல்லா கொத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீட்டா பிரெட்டுக்கு மாவை திரட்டிக்கலாம்.
சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமுத்தி விடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். பீட்டா பிரெட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ நம்மளோட பிரெட் ரெடி ஆயிருச்சு. அடுத்து சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பீட்டா பிரெட் மேல மயோனைஸ் ஊற்றிடுவேன். இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இது நான் வீட்டிலேயே செஞ்ச மயோனைஸ் தான். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க சாலட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டோம்னா நம்மளோட ஷவர்மா ரெடி. இன்னொன்று செஞ்சுக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்கறத விட நாமளே வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா நல்லது தான். இப்போ நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.